திருச்சபையே உனை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்கத்து நற்சபையே சத்து குலைந்துனை சத்தியாக்க தம்மின் இரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம் சத்து குலைந்துனை சத்தியாக்க தம்மின் இரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம் தந்தானே துதிப்போமே திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்லுகின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளருகின்றது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார். ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என கூறினார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் நம் எல்லோரையும் சுகபத்திரத்தோடு ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து இன்றைய நாளுக்கான அவருடைய விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்ல நம்மை அழைத்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த அருமையான நாளிலே நமது தென்னிந்திய திருச்சபையில் யூனிட்டி சண்டே, அதாவது ஒற்றுமையின் ஞாயிறு என்று கொண்டாடுகிறது. இந்த ஒற்றுமையின் ஞாயிறிலே நாம் சிந்திக்க என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத தலைப்பு என்ன என்றால், களி மண் பாண்டத்தில் உள்ள செல்வம், ட்ரெஷர்ஸ் இன் த கிளே பாட். களி மண் பாண்டத்தில் உள்ள செல்வம் என்ற செம்பொருளிலே நம்மை தியானிக்க நமது தாய் திருச்சபை அழைக்கின்றது. ஒற்றுமை ஒற்றுமை என்று சொல்ல போனால் நிறைய வகையான ஒற்றுமைகள் கூட இருக்கின்றது. ஒற்றுமையாக இருந்து நல்ல காரியங்களை எடுத்து செய்வது அல்லது தீய காரியங்களை செய்வதற்கு கூட ஒரு சிலர் ஒற்றுமையாக இணைந்து செயல்படுவது என்று ஒற்றுமையை பிரித்து பார்க்கலாம். உதாரணமாக 2014 வருடம் ஆகஸ்ட் மாதத்திலே 8ஆம் நாள் ஆஸ்திரேலியாவிலே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த ஒரு காரியம். அந்த ரயில்வே ஸ்டேஷனிலே ட்ரெயினில் ஏறுறதுக்காக ஒரு பயணி அவசர அவசரமாக சென்று கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய கார் ட்ரெயினுக்கும் நடை மேடைக்கும் இடையில மாட்டிக்கிச்சு. அவரால் அதை எடுக்க முடியல. வண்டி புறப்பட போகிற நேரம் அவர்கள் கால் எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதை பார்த்த மக்கள் எல்லோரும், மற்றவர்கள் எல்லோரும் கீழே இறங்கி வந்து அருகாமையில் நின்றவர்கள் எல்லோரும் என்ன செய்யலாம்னு யோசிச்சு பார்க்குறாங்க. கடைசியா என்ன செய்தார்கள் என்றால், வந்திருந்த எல்லோருமே இணைந்து ட்ரெயினையே கொஞ்சம் சாய்த்து பிடித்தார்கள். ட்ரெயினையே சாய்த்து பிடிக்க முடிந்தது. எல்லோரும் சேர்ந்து செய்தார்கள். அதன் காரணமாக அவருடைய கால் விடுபட்டது, உயிர் காப்பாற்றப்பட்டது. இல்லை என்றால் உயிர் போயிருக்கும். அந்த பயணி யார் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. சக பயணி, அவ்வளவுதான் சொல்லப்படும். உற்றார் உறவினர்கள், நண்பர் அல்ல, சொந்தக்காரர் அல்ல, யாருமே எந்த விதமான ஒரு அறிமுகம் இல்லாமல் இருந்தாலும் அவர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்றார் என்பதை பார்த்த மக்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ட்ரெயினையே சிறிது சாய்த்து அவருடைய காலை விடுவித்தார். அவர்கள் உள்ளத்தில் தோன்றியது எல்லாமே சொல்ல போனால், ஒரு உயிர் போகின்ற
இருக்கிறது அந்த உயிரை காப்பாற்றும். அந்த உயிர் யாருடைய உயிர்? கடவுளுக்கு சொந்தமான உயிர். காப்பாற்ற வேண்டும் என்று கடவுள் படைத்ததை பாதுகாப்பதற்காக அவருடைய படைப்புகள் எல்லாம் இணைந்து செயல்படுகின்ற ஒரு ஒற்றுமையின் நேரம். இதே போன்று எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்கின்றோம். அன்றாட நிகழ்வுகளில் கூட நாம் வாசிக்கின்றோம், செய்திகளிலே பார்க்கின்றோம். ஒற்றுமை தேசத்தில் ஒற்றுமை, ஊரில் ஒற்றுமை, திருச்சபைகளில் ஒற்றுமை, நாம் ஏறெடுக்கின்ற எல்லா காரியங்களிலும் குடும்பத்திலும் ஒற்றுமை என்று ஒற்றுமையை பற்றி இன்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த ஒற்றுமையின் பெயரில் சொல்லப்போனால் நன்மைக்கு ஏதுவான ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் வாசித்திருக்க வேண்டிய முதல் வேத பாடம் என்று சொல்லப்போனால் மீகா 6வது அதிகாரம் 1 முதல் 8 வரை. இந்த 1 முதல் 8 வரை உள்ள மீகா ஆகமத்தில் இருக்கின்ற செய்தி என்ன என்றால், கடவுள் தன்னுடைய மக்களோடு ஒரு வழக்கு உண்டு என்று மீகாவின் மூலமாக தெரியப்படுத்துகின்றார். மக்களை ஒரு வழக்குக்கு ஆண்டவர் கொண்டு வருகின்றார். அந்த வழக்கிலே சாட்சிகளாக என்று சொல்ல போனால் மலைகளையும் குன்றுகளையும் அழைக்கின்றார். ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள், நீ எழுந்து மலைகளுக்கு முன்னிலையில் உன் வழக்கை சொல், குன்றுகள் உன் குரல் ஒளியை கேட்கட்டும், மலைகளே மண்ணுலகின் நிலையான அடித்தளங்களே ஆண்டவரின் வழக்கை கேளுங்கள் என்று ஆண்டவர் அவருடைய மக்களுக்கு முன்பாக பேசாமல் அவர் படைத்த மலைகளையும் குன்றுகளையும் அழைத்து, நான் ஏறெடுக்கப் போகின்ற இந்த வழக்குக்கு நீங்களே சாட்சிகள் என்று அழைக்கிறார். சொல்லப்போனால் ஆண்டவர் நிறைய இடங்கள் உபாகமும் 4:26 வசனத்தில் படிச்சு அப்படின்னு சொன்னா யாராவது படி. உபாகம் 4:26. உங்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைத்தேன் என்று சொல்கிறார். இதே போன்று நிறைய வேத பாடங்கள் இருக்கின்றன. அதே உபாகமத்தில் 30வது அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் வானத்தை உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைக்கின்றேன் என்று ஆண்டவர் அவர் படைத்த படைப்புகளை மனிதனோடு பேசும் பொழுது சாட்சியாக வைக்கின்றார். ஏனெனில் அவைகள் அவர் எதற்காக என்று படைத்தாரோ அந்த படைப்பின் காரணத்தை, படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற படைப்புகளாக இருக்கின்றது. அவைகளை முன்வைத்து, அவைகளை சாட்சிகளாக வைத்து அவருடைய மக்கள் என்று இன்று வரை அழைத்து வந்த, ஆதரித்து வந்த இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக வழக்கு ஒன்று உண்டு என்று சொல்கிறார். அந்த வழக்கில் அவர் கேட்கின்ற முதல் கேள்வி என்ன என்றால், என் ஜனமே, நான் உனக்கு என்ன துரோகம், என்ன பாவம் செய்தேன்? நான் உனக்கு என்ன துயரை தந்தேன்? நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? எதில் நான் உங்களை துயரடைய செய்தேன்? எனக்கு மறுமொழி கூறுங்கள் என்று கூறுகிறார். நான் செய்த காரியங்கள் என்று சொல்லப்போனால், நீங்கள் எல்லோரும் எகிப்திலே அடிமைகளாக இருந்த பொழுது உங்களுடைய கூக்குரலை கேட்டு உங்கள் முன்பாக உங்களுக்காக மோசே ஒரு நல்ல தலைவனையும், ஆரோன் ஒரு நல்ல குருவையும், மிரியாம் ஒரு நல்ல இறைவாக்கினரையும்
அனுப்பி உங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்தேன். அது தவறா? அல்லது அங்கிருந்து உங்களை மீட்டுக் கொண்டு வந்த வழியிலே உங்களுக்கு எதிராக வந்த அரசர்களை எல்லாம் முறியடித்தேன். அதில் முக்கியமாக மோவாபு அரசன் பாலாக்கு வகுத்த திட்டத்தை நினைத்து பாருங்கள். பாலாக்கு என்ன செய்தாரு? இஸ்ரேல் மக்கள் கடந்து வந்து கொண்டிருக்கின்ற வழியிலே அவர்களை அழிக்க வேண்டும் என்று பாலாமை அழைத்து அவரை சபிக்க சொல்லுகின்றார். ஆனால் அந்த சாபம் கூட ஆண்டவருடைய கிருபையால் ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது. ஆசீர்வாதமாக மாற்றினே என்று கூறுகிறார். அடுத்ததாக சித்திம் கீழ்கால் என்று கூறுகிறார். சித்திமுக்கும் கீழ்காலுக்கும் இடையே நடந்தவற்றையும் எண்ணி பாருங்கள். சித்திம் என்று சொல்லப்போனால் யோர்தானை கடப்பதற்கு முன்பாக இஸ்ரேல் மக்கள் தங்கியிருந்த இடம் சித்திம். கீழ்கால் என்பது யோர்தானை கடந்து வந்த பொழுது அவர்கள் தங்கிய இடம் கீழ்கால். அந்த இரண்டு இடத்திற்கும் இடையே நடந்த ஒரு பெரிய காரியம் என்ன என்றால், யோர்தான் நதியை கடந்து சென்றார்கள். கட்டாங்கரையிலே நடந்து சிவந்த கடலை, செங்கடலை தாண்டி வந்த பொழுது அங்கே அவர்கள் கட்டாந்தரையிலே நடந்து வந்தது போல இங்கே ஆற்றையும் கடக்கின்றார்கள். யோர்தான் நதியையும் அவர்கள் கட்டாந்தரையில் கடக்கக்கூடிய நிகழ்வை ஆண்டவர் நிகழ்ச்சி காட்டுகின்றார். சித்திமிலே அவர்களோடு பேசுகின்றார். கீழ்காலில் அவர்களோடு உடன்படிக்கை செய்கின்றார். இவைகளெல்லாம் செய்து உங்களுக்கு எதிராக நான் என்ன செய்தேன்? ஏன் என்னை மறந்தீர்கள் என்று ஆண்டவர் மக்களை பார்த்து கேள்வி கேட்கின்றார், வழக்கு தொடுக்கின்றார். அந்த வழக்கிலே இறுதியாக அவர் சொல்லுகின்ற காரியம், நீங்கள் என்னை சமாதானப்படுத்துவதற்காக உங்களுடைய பணிகளை நான் ஏற்று என்னுடைய கோபத்திலிருந்து மனம் மாறுவேன் என்று நீங்கள் என்ன செய்யலாம் முயற்சி செய்கின்றீர்கள் என்றால், அவருக்கு எதை கொடுத்து பணிந்து நிற்பேன்? எரிபலிகளோடும் 1 வயது கன்றுக்குட்டிகளோடும் அவர் முன்னிலையில் வர வேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓடும் என்னை மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளையையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையையும் பலி கொடுக்க வேண்டுமோ என்றெல்லாம் அவர்களுடைய சிந்தையிலே எது பெரிதனப்படுகின்றதோ அவருடைய தான்தோன்றித்தனமாக நடந்து கொண்டு அந்த தான்தோன்றித்தனத்திலிருந்து எதை கொடுத்தால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் என்று அவர்கள் ஏறெடுக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் தவிர்த்து ஆண்டவர் சொல்வது, ஆண்டவர் என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன என்றால், நான் படைத்தவைகளோடு நீங்கள் உறவாடும் பொழுது நீதி நியாயம் இருக்க வேண்டும். நான் படைத்தவர்களோடு நீங்கள் உறவாடும் பொழுது இரக்கம் காணப்பட வேண்டும். நான் படைத்தவைகளோடு நீங்கள் உறவு கொள்ளும் பொழுது தாழ்ச்சி மனப்பான்மை வெளிப்பட வேண்டும். இந்த 3ஐ தவிர நான் உங்களிடமிருந்து வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்கிறார். 8வது வசனம் படிக்கல. நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எதை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? நம் எல்லோரிடமிருந்து பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வழியிலே our own way, in our own way we worship God. கடவுள் விரும்பும் வழியிலே நாம் கடவுளை வணங்குகின்றோமா? நம்முடைய சொந்த வழியிலே நாம் எப்படியெல்லாம் வழிபட வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, வழிபாடு என்றால் என்ன என்று நாம் அறிந்திருக்கின்றோமோ, அந்த வழிகளிலே நாம் கடவுளை வழிபட முயற்சி செய்கின்றோம்.
ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விட கடவுளுடைய விருப்பம், கடவுளோடு நாம் உறவு கொள்ள வேண்டும் என்றால் கடவுள் வேண்டி நிற்பது, எதிர்பார்த்து நிற்பது மனிதனிடமிருந்து நியாயம், நீதி, நேர்மை, இவைகளை தவிர மனிதன் தன் நோக்கத்திலே தன்னல நோக்கத்தோடு செயல்படுகின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வெறுக்கின்றார். இரக்க சிந்தையோடு அவர் எவ்வாறு அவருடைய படைப்புகளை இரக்க சிந்தையோடு பார்க்கின்றாரோ அந்த இரக்க சிந்தையில் நாமும் நம்முடைய ஆண்டவருடைய படைப்புகளாக நம்முடைய சகோதர சகோதரிகளை பார்க்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை விரும்புகின்றார். அது மட்டுமல்லாமல் மேட்டிமையாக நடந்து கொள்வது அது அன்றைய இஸ்ரேலர்களுடைய நிலையாக இருந்தது. கடவுளை மறந்து யார் யாரெல்லாம் கடவுள் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள், எது எதெல்லாம் கடவுள் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் கடந்து வந்து கொண்டிருந்த நாட்களிலேயே கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்கினார்கள். அதே போன்று அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு வந்து சேர்ந்த பிறகு கூட அங்கேயும் அவர்கள் இஷ்டத்திற்கு அவர்கள் நினைத்ததை தெய்வமாக செய்து வழிபட்டார்கள் என்பதை ஆண்டவர் வெறுத்து, என்னை வழிபட வேண்டும் என்றால், என்னோடு உறவு கொள்ள வேண்டும் என்றால் இறை சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இறை சித்தம் என்பது நீதி, நியாயம், இரக்கம், தாழ்ச்சி. இந்த 3 குணங்களை நீங்கள் கொண்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஏறெடுக்கின்ற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். நீங்கள் ஏறெடுக்கின்ற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் என்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அவர் எதிர்பார்ப்பது ஒன்று மட்டுமே, அவர் ஆண்டவரை நமது ஆண்டவராக கடவுளாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம் எல்லோரையும் அவருடைய மக்களாக ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் அவர்கள் என்னுடைய மக்கள், நான் அவருடைய கடவுள் என்று அறிவிக்கின்றார். ஆண்டவர் தான் அறிவிச்சிருக்கிறார். எத்தனை மக்கள் அவருக்கு எதிராக, அவருடைய சித்தத்திற்கு எதிராக தங்களுடைய சொந்த சித்தத்தை நிறைவேற்ற எப்படியெல்லாம் கெட்ட வழிகளில் எல்லாம் நடந்து கொள்ளுகின்றார்கள் என்பது ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஆகையால் அன்று இஸ்ரேலர்களுக்கு எதிராக வழக்கு உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன். இன்று நம்மையும் கூட ஆண்டவர் அதே கேள்வி கேட்கின்றார். நம்மை நோக்கி ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி, நாம் வணங்குகின்ற தெய்வம், நம்ம எல்லாரும் கேட்டாக்க என்ன சொல்லுவோம், நான் ஒரே கடவுளை விசுவாசிக்கின்றேன், அவர் அனுப்பி அவருடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன், பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கின்றேன், மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கின்றேன் என்று அறிவுபூர்வமாக நமக்கு இருக்கின்ற விசுவாசத்தை சொல்லுவோம். உண்மையிலேயே சொல்ல போனால் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தங்களுடைய எண்ணத்திலே முதன்மை இடத்தை பிடித்திருக்கின்றது எது என்று சொல்ல போனால் அது அவரவருக்கு நன்றாக தெரியும். கடவுள் இருக்கின்றாரா? கடந்த வாரம் நான் கேட்ட ஒரு நிகழ்விலே அந்த குழந்தை தேள் கடித்து விட்டால் என்ன செய்வாய் என்று கேட்ட பொழுது ஏசப்பாவிடம் சொல்றேன். முதல் அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே இருக்கின்ற முதல்வர் என்று சொல்ல போனால் ஏசப்பா. எனக்கு என்ன நடந்தாலும் ஏசப்பா சொல்றேன். நமக்கு என்ன நடந்தாலும், எப்படி நடந்தாலும், எது நடந்தாலும் நாம் முதலில் தேடுவது, கஷ்டமான நேரங்களிலே நாம் தேடுவது கடவுளாக இருக்கிறது என்று சொல்கிறார். மக்களோடு நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன். இன்றைக்கான சங்கீதம் என்று சொல்ல போனால் 106வது சங்கீதம், பெரிய சங்கீதம். அந்த சங்கீதத்திலே 1 முதல் 12 வரை உள்ள வசனங்கள் இன்று நாம் வாசித்திருக்க வேண்டும். அந்த வசனங்களிலே இதே கருத்தை அந்த சங்கீதத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். கடவுள் மக்களை எப்படிப்பட்ட அதிசயமான முறையிலே எகிப்திலிருந்து இஸ்ரேல் பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்பதை சொல்லுகின்றார். அந்த வழியிலே அவரை மறந்ததை எடுத்து சொல்லுகின்றார். ஆமையான சகோதரர்களே, கடவுளை நாம் தொடர்பு கொள்ள வேண்டும், ஆவியும் உண்மையிலும் தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த ஆவியும் உண்மையிலும் தொடர்பு கொள்ள வேண்டிய கடவுளோடு நம்முடைய உறவு எப்படிப்பட்ட உறவாக இருந்தால் நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்பதை இந்த மீகாவின் மூலமாக கடவுள் நமக்கு
நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்று சொல்ல போனால் நீதி, நேர்மை, இரக்கம், தாழ்ச்சி. இந்த மூன்றையும் தவிர வேறு ஒன்றையும் உன்னிடமிருந்து நான் எதிர்பார்க்கவில்லை என்று கேட்கிறார். அதே போன்று மண் பாண்டங்களில் செல்வம், ட்ரெஷர்ஸ் இன் தி கிளே ஜார் என்று ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கின்ற செம்பொருளின் மூலமாக அந்த செம்பொருளுக்கு உகந்த வேத பாடமாக இன்றைய வாசிக்க கேட்ட வேத பாடம் 2 கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்திலே 4வது அதிகாரம் 4வது அதிகாரத்திலே 7 முதல் 15 வரை படித்தோம். ஆனால் 1 to 6 வரை உள்ள வசனங்கள் இன்னும் முக்கியமான வசனங்கள் என்று சொல்லலாம். ஏனெனில் அந்த 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களிலே பவுலடிகளாரையும் அவருடைய சக ஊழியர்களையும் மக்கள் எப்படியெல்லாம் பார்த்தார்கள், எப்படியெல்லாம் குறை கூறினார்கள் என்பதை தெளிவாக பவுலடிகளார் சொல்லிய பிறகு, இந்த உடலிலே, இந்த மண் பாண்டங்களிலே, உங்களுடைய கண்களிலே மிகவும் குறைவான தாழ்வான நிலையில் காணப்படுகின்ற எங்களில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்தான் பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் இந்த மண் பாண்டங்களிலே நிறைந்திருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துகின்றார். 4வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்திலே கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கிறோம். பவுலடிகளாரும் அவரோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தீமோத்தேயுவும் மற்றும் அவருடைய சகாக்கள் எல்லோரையும் பார்த்து ஆண்டவர் பவுலடிகளார் சொல்லுகின்றது, கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இந்த திருப்பணியை பெற்றிருக்கின்றோம். கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இந்த திருப்பணியை பெற்றிருக்கிறோம். ஆகையால் மனம் தளராமல் இருக்கின்றோம். மக்கள் மறைவாக செய்யும் வெட்கக்கேடான செயல்களை நாங்கள் தவிர்த்து விட்டோம். எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பதே இல்லை. கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் திரித்து கூறுவதில்லை. மாறாக உண்மையை வெளிப்படையாக எடுத்துரைக்கிறோம். இதுதான் அப்போஸ்தலர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள், ஆண்டவரால் தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பவுலடிகளார், அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தீமோத்தேயு, ஆண்டவருடைய அப்போஸ்தலர்களுக்கு பின்னால் அவர்களுடைய வழியில் நடந்து கொண்டிருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்று வரை உள்ள ஆயர்கள், குருக்கள், ஊழியர்கள் எல்லோரையுமே இன்று பவுலடிகளார் சொல்வது, கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இந்த திருப்பணியை பெற்றிருக்கின்றோம். நிறைய பேருக்கு கடந்த 2 நாளைக்கு முன்னால் கூட ஒரு தம்பி என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணிட்டு இருந்தான். ஒரு ஃபோன் பண்ணுறாரு. அவருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்த தம்பி திடீர்னு அவனுக்குள்ள என்ன வந்ததுன்னு தெரியல. குருக்களா மதிக்கிறது கூட தெரியாதவங்களுக்கெல்லாம் என்ன கடவுள் ஞானம் இருக்கும் என்று அவர் யாரை கேட்டான்னு தெரியாது. ஆனால் அவர் பேசிட்டு இருக்கும்போது அவனே சொல்ற வார்த்தை, கடவுளுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க தெரியாதவர்களுக்கெல்லாம் எப்படி கடவுள் உதவி செய்வார் என்று அவர் யார்கிட்ட பேசியிருந்தான்னு தெரியல, பேசிட்டு இருந்தவங்களுக்கு பதில் சொல்றார். அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள். அதனாலதான் பவுலடிகளார் சொல்கிறார், கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கிறோம். ஆகையால் மனம் தளராமல் இருக்கிறோம். மக்கள் மறைவாக செய்யும் வெட்கக்கேடான செயல்களை நாங்கள் தவிர்த்து விட்டோம். எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பதே இல்லை. கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் திரித்து கூறுவதில்லை. நாங்கள் பெற்றிருக்கின்ற இந்த திருப்பணி கடவுளால் கொடுக்கப்பட்டது, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். அதனாலதான் நாங்கள் எடுத்துரைக்கின்ற, வசனிக்கின்ற, பிரசங்கிக்கின்ற வார்த்தைகள் எல்லாமே கடவுள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எங்களில் இருக்கின்ற பொக்கிஷம் என்று சொல்ல போனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களில் இருக்கின்றார். நாங்கள் எல்லோரும் மண் பாண்டத்திற்கு ஒப்பானவர்கள். நாங்கள் எல்லோரும்
மண் பாண்டத்திற்கு ஒப்பானவர்கள் என்று பவுலடிகளார் சொல்லுகின்றார். அந்த மண் பாண்டங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கின்றது என்பதை கூட அங்கே சொல்லுகின்றார். 8வது வசனம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், கலக்கமடைந்தோம், மனம் முறிவடைவதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. எழுந்து நிற்கிறோம், எழுந்து நிற்கிறோம். 20வது சங்கீதம் கடைசி வசனம் படிக்க, கடைசி 2 வசனங்கள். 20வது சங்கீதம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று மன்னனுக்காக ஜெபிக்கின்ற மக்கள் ஜெபிக்கின்றார்கள். தாவீது மன்னனுக்காக ஜெபிக்கின்ற மக்கள் ஜெபிக்கின்றார்கள். 20 வசனம், கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜாவாகிய நீர் எங்களுக்கு செவி கொடுப்பீராக. ஏனெனில் நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். உண்மையே நம்பி இருப்பதால் மற்றவர்கள் எல்லாம் குதிரைகளின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் மட்டுமே விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற மக்கள், கர்த்தாவே எங்களுடைய ஜெபத்தை கேட்டும், நீங்கள் கேட்டு நீர் கேட்கின்றீர் என்பதால் நாங்கள் விழுந்தாலும் எழுந்து நிற்கிறோம், விழுந்தாலும் எழுந்து நிற்கிறோம் என்று மக்களுக்கு தாவீதின் மூலமாக கொடுக்கப்படுகின்ற இந்த ஒரு அருமையான சங்கீதம். அதே போன்று பவுலடிகளார், நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். ஆகவே நாங்கள் மண் பாண்டத்திற்கு ஒப்பானவர்கள். மண் பாண்டம் அப்படின்னு சொல்ல போனா, பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த மண் பாண்டம் செய்கிறவங்களை யாருக்காவது தெரியும் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப சந்தோஷம். மண் பாண்டம், ஒரு மண் பானையை செய்ய வேண்டும் என்றால் அந்த மண் பானையை செய்வதற்கென்று அந்த குயவன் மண்ணை தெரிந்தெடுக்கின்றான். எல்லா மண்ணிலிருந்து என்ன செய்ய முடியாது, எல்லா வகையான மண்ணிலிருந்தும் பானை வணைந்தெடுக்க முடியாது. அவன் குறிப்பிட்டு தேடுகின்ற மண் கிடைக்கும் பொழுது அதை தோண்டி எடுத்துக்கொண்டு வருகின்றான். அதே போன்று அவன் தோண்டி எடுத்துக்கொண்டு வந்த மண்ணை கூட அவன் என்ன செய்கின்றான், சுத்தப்படுத்துகின்றான், பிரித்து எடுக்கின்றான். எதிலிருந்து பிரித்து எடுக்கின்றான், அந்த மண்ணோடு சேர்த்து வந்திருக்கின்ற மண்ணாக, வெவ்வேறு மண்ணாக இருக்கலாம், மணலாக இருக்கலாம், சத்தைகளாக இருக்கலாம், இலைகளாக இருக்கலாம், இவைகள் எல்லாவற்றையும் விலக்கி விட்டு பிரித்து அந்த மண்ணை தனியாக எடுக்கின்றான். அந்த பிரித்து தனியாக எடுக்கப்பட்ட மண்ணை அதிலும் அவன் களை எடுப்பது போல சுத்தப்படுத்துகின்றான். அந்த மண்ணை சுத்தப்படுத்திய பிறகு அதை காலால் மிதித்து பதப்படுத்திய பிறகு மண்ணை எடுத்து பானையாக வணைகின்றார். வணைகின்ற அந்த பானையை அப்படியே களிமண் பானையாக வச்சிருந்தாங்க. அது மழை வந்தா ஒண்ணுனா போயிடும். அது நல்ல பானையாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கே அந்த குயவன் அந்த பானையை செய்த பிறகு தீயிலிட்டு சுடுகின்றார். சுடப்பட்ட அந்த பானை பலம் அடைகின்றது. அந்த பானை எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருக்கும் என்பதை நமக்கு எடுத்து சொல்வதற்காக என்று சொல்லலாம். 2000 வருடங்களுக்கு முன்பாக செய்யப்பட்ட மண் பாண்டங்கள் காணப்பட்டிருக்கின்றன கீழடியிலே. நம்ம எல்லோருக்கும் அன்றாட நிகழ்வுகளிலே, நம்ம செய்திகளிலே வருகின்ற கீழடி அகழாய்வு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அகழாய்விலே பார்த்தோம் என்றால் 2500 வருடங்களுக்கு
முன்பாக செய்யப்பட்ட மண்பாண்டங்களிலே வைக்கப்பட்ட பொருட்கள் இன்றும் பத்திரமாக இருக்கின்றது என்பதை எடுத்து காட்டுகின்றார். கீழடியிலே, நம்முடைய தமிழ்நாட்டிலே கீழடியிலே, சிவகங்கை பக்கத்திலே உள்ள கீழடியிலே அவர்கள் நடத்திய அகழ்வாராய்விலே 2500 வருடங்களுக்கு முன்பாக செய்யப்பட்ட மண்பாண்டங்கள் பத்திரமாக இருக்கின்றன. அந்த மண்பாண்டங்களை பாதுகாக்க வேண்டிய முறையிலே பாதுகாத்தால் அது ஆயுள் காலம் முழுவதும் நீடித்திருக்கும் என்பதை அந்த மண் பாண்டம், களிமண்ணால் செய்யப்பட்ட மண் பாண்டம் நாங்கள் என்பதை பவுலடிகளார் சொல்லுவதை இங்கே பார்க்கலாம். தெரிந்தெடுக்கப்பட்ட மண், 8வது அதிகாரம், ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே 8வது அதிகாரம், ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே 8வது அதிகாரத்தில் 30வது வசனம் படிங்களேன். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த சீஷர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள், சீஷர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். யோவான் எழுதிய நற்செய்தியிலே 15:14, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்ற எல்லோருமே ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரித்தெடுக்கப்பட்ட நிலையிலிருந்து அவர்களில் இருந்த கலைகள், கெட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பிடுங்கி எரிந்துவிட்டு பரிசுத்தமாக்கி புலமிடப்பட்ட பொருளாக ஆண்டவர் அவர்களை வணைக்கின்றார். வணைந்தெடுத்த அப்போஸ்தலர்கள், பவுலடிகளாரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியத்தில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள், அவர்களுக்கு பின்னால் இன்று வரை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருமே முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் மூலமாக ஆண்டவருடைய கைவண்ணம் பெரிதாக காணப்பட்டு வடைந்தெடுக்கப்பட்டவர்கள். வடைந்தெடுக்கப்பட்ட நிலையிலே இன்றும் அந்த மண்பாண்டங்களை 2500 வருடங்களாக நீடித்திருக்கும் அந்த மண்பாண்டங்களை போன்று 2000 வருடங்களுக்கு முன்பாக இருந்து இன்று வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஆண்டவருடைய அப்போஸ்தலரின் கிரியைகள் இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மண்பாண்டங்கள் என்று தங்களையே அழைக்கின்ற ஆண்டவருடைய ஊழியர்கள் எல்லோரும் இணைந்து செய்வார்கள். அவர்கள் செய்கின்ற காரியங்களை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஒன்றிணைதல், இறை அரசில் இறை பணியில் ஒன்றிணைதல். இன்னைக்கு ஒன்றிணைதல் என்று சொல்லப்போனால் என்பதிலே இன்னொரு விதமாக நாம் எல்லோருமே நம்முடைய கிறிஸ்தவத்தை சமத்துவம், சமத்துவமே கிறிஸ்தவமே சமத்துவம் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொள்ளுகின்றோம். ஆனால் அப்படி சொல்லிக் கொள்ளுகின்ற நம்முடைய திருச்சபைகளிலே ஒற்றுமை காணப்படுகின்றது. நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செய்வதற்கென்று ஒரு குழு இருக்கின்றது. நன்மைக்கு எதிரான காரியங்களை செய்வதற்கென்றும் ஒரு குழு ஒற்றுமையாக செயல்படுகிறது. நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செய்வதற்கு ஒரு குழு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நன்மைக்கு எதிரான காரியங்களை செய்வதற்கும் ஒற்றுமையாக ஒரு சிலர் முயற்சி செய்கின்றார். இந்த ஒற்றுமையிலே வெவ்வேறு விதங்களை நாம் காண முடியும். ஆம்பிபான சகோதர சகோதரிகளே, இந்த நன்மைக்கு ஏதுவான ஒற்றுமையை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நன்மைக்கு எதிரான ஒற்றுமையை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவர் எதிர்பார்ப்பது நம்மிடமிருந்து நீதி, நியாயம்,
இரக்கம், மூன்றாவதாக தாழ்ச்சி. இந்த மூன்றையும் எதிர்பார்க்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு கொடுக்கின்ற ஓமை என்று சொல்ல போனால் விதை ஓமையை பற்றி பேசுகின்றார். மார்க் எழுதிய நற்செய்தியிலே 4வது அதிகாரம் முழுவதுமே சொல்ல போனால் 4வது அதிகாரம் முழுவதுமே ஓமைகளால் நிறைந்ததாக இருக்கின்றது. அதில் முதலிலே விதைப்பவனை பற்றி ஓமை இருக்கின்றது. அடுத்ததாக தானாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற விதையை பற்றி சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக கடுகு விதையை பற்றி கூட சொல்லப்படுகிறது. இவை எல்லாமே இறை அரசை பற்றிய காரியங்களாக ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். கடுகு விதை சிறியதாக இருந்தாலும் விதைக்கப்பட்டால் பெரிய மரமாக பறவைகள் எல்லாம் வந்து தங்கும் இடமாக மாறுகின்றது. அதே போன்று விதையை விதைத்தவன் விதைத்து விட்டு வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கின்றான். அந்த விதை தானாக வளர்கின்றது. வளர்கின்ற விதை எப்படி பலன் தருகின்றது என்பதை சொல்லும் பொழுது, பின்பு கதிர் 28வது எப்படி என்றால் முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் நிறைவாக கொடுக்கும். அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகின்றார் என்றால், அவர் இந்த உலகிற்கு வந்தது மண்ணை பதப்படுத்துவதற்காக. மண்ணை பதப்படுத்திய பிறகு அவருடைய போதனையால் விதைக்கின்றார். எதை விதைக்கின்றார்? இறை அரசை விதைக்கின்றார். இறை வார்த்தைகளை விதைக்கின்றார். அந்த இறை அரசை விதைக்கின்ற வார்த்தைகளை விதைக்கின்றவர் அமர்ந்து காத்திருக்கின்ற அவருடைய வாழ்வு நாட்களிலே தோல்வியாக காணப்பட்ட அவருடைய போதக வாழ்வு, அவருடைய பணி, சிலுவையில் தொங்கி தந்தையை இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கின்றார்கள் என்று இவர்களுக்காக மன்னிப்பு கேட்டு சிலுவையிலே உயிர் விடுகின்றார் என்பதை பார்க்கின்றோம். அப்படியெல்லாம் இருந்தாலும் நேரம் வரும் பொழுது அது தானாக நுழைந்து அது கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்கும். அதற்கு இறைவனும் மனிதனும் ஒத்துழைக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும். இறை அரசு பரவப்பட வேண்டும் என்றால் முதலிலே இறைவனோடு மனிதனின் உறவு எப்படி இருக்க வேண்டும். அடுத்ததாக இறை பணியில் மனிதனுடைய உறவு கடவுளோடு எப்படி இருக்க வேண்டும். மூன்றாவதாக இறை அரசு வளர்வதற்கு இறைவனோடு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த 3 வேத பாடங்களின் மூலமாக நமக்கு வலியுறுத்துகின்ற ஆண்டவர் இன்று நாம் எல்லோரையும் எதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்றித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் என்றால், நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செய்வதற்கு மட்டுமே உங்களுடைய ஒற்றுமை ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கும் உலகத்தில் நிறைய காரியங்கள் ஒன்றிணைந்து செயல்படுத்தப்படுகின்றது. ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதி மொத்தமா ஒற்றுமையா இன்னொரு ஜாதியை போய் அடிக்கிறாங்க. கிறிஸ்தவர்களை வடநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களை அவருடைய நம்பிக்கையிலிருந்து வீழ்த்துவதற்காக நாங்கள் சொல்ற மந்திரத்தை சொல்றதுக்காக கூட்டமாக ஒருங்கிணைந்து ஒன்றாக இணைந்து மற்றவர்கள் விசுவாசிகளை அடிக்கின்றார்கள். அதே மாதிரி மொழியாக இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும், எந்த மாதிரிப்பட்ட காரியங்களிலே தீமைக்கு ஏதுவாக செயல்பட வேண்டுமோ தீமைக்கு ஏதுவாகவும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து ஒன்றாக சேர்ந்து செயல்படும் கூட்டங்களும் இருக்கின்றன. தீவினைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவான ஒன்றிப்பிலே நாம் எல்லோரும் இணைந்து செயல்பட இந்த நலநாடிலே அழைக்கின்ற கடவுளுக்கு நாம் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் விரும்புகின்ற நன்மைக்கு ஏதுவான காரியங்களிலே அடியேனை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நன்றாக கிருபை நிறைந்த நல்ல தகவலும் இந்த அருமையான நாளையும் இடத்தையும் ஆசிரியர்கள் பேசியதற்காக நன்றி கூறுவதாக. இந்த நல்ல நேரத்தில் நீர் பேசியதை கேட்டு நாங்கள் கேட்டுள்ளோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் செயல்பட நிறைவேற எங்களையும் இணைத்துக் கொள்ள அடியாருடைய ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நன்றாக
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சாலமாக ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் இன்று ஒரு சதாகாலம் நாம் அனைவரும் நாம் வேண்டிக் கொண்ட காரியங்களோடு நிறைந்திருப்பதாக. ஆமென். தூரம் திரிந்த சீயோனே, உன்னை தூக்கி